அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2022 நடந்து முடிஞ்ச எஸ்ஐ கொஸ்டின் பேப்பர் தான் வந்து பார்க்க போகிறோம். அதில் ஜென்ரல் நாலேஜ்லேருந்து 80 கேள்விகள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கிரேட்டா தன்பெர்க் என்பவர் யார்? கிரேட்டா தன்பெர்க் என்பவர் யார்? ஆன்சர் ஒரு பருவநிலை மாற்றத்திற்கான சுற்றுச்சூழல் ஆர்வலர். கிரேட்டா தன்பெர்க்ங்கிறவர் யாருன்னா ஒரு பருவநிலை மாற்றத்திற்கான சுற்றுச்சூழல் ஆர்வலர் தான் யாருன்னா கிரேட்டா தன்பெர்க். நெக்ஸ்ட்டு, ஐஎன்எஸ் விராட் என்றால் என்ன? ஐஎன்எஸ் விராட் என்றால் என்ன? இந்த கொஸ்டினுக்கு 2 ஆன்சர் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஆன்சர் கீழே. என்னென்னா பிஎன்சி 4 கப்பல் விமான தாங்கி கப்பல். ஆன்சர் ஐஎன்எஸ் விராட்னா 4 கப்பலையும் குறிக்கும், விமான தாங்கி கப்பலை குறிக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக்க. பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன் கல்கி. மணிமேகலை நூலின் ஆசிரியர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். குயில் பாட்டு சுப்பிரமணிய பாரதி. சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை சிஎஸ் லக்ஷ்மி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், உக்ரைனின் குடியரசுத் தலைவர் யார்? உக்ரைனின் குடியரசுத் தலைவர் வோலடிமிர் செலன்ஸ்கி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், 31 ஜனவரி 2022 நிலவரப்படி எந்த மாநிலம் அதிக கொள்ளளவு திறன் கொண்ட புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆற்றல் நிறுவப்பட்டதில் முதலிடம் வகிக்கிறது? 2022 நிலவரப்படி தமிழ்நாடு. சிரிப்பு உடலுக்கு நல்லது, ஏனெனில் சிரிப்பு தகைப்பு ஹார்மோனை டேஷ் சுரத்தலை குறைத்து நன்மை இயல்பு நிலைக்கு கொண்டு வருகிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் அட்ரினல் சுரப்பி. ஒரு உயிரினத்தின் மரபு பொருளில் திடீரென ஏற்படும் மாற்றம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு உயிரினத்தின் மரபு பொருளில் திடீரென ஏற்படும் மாற்றம் சடுதி மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது. பின்வருவனவற்றில் எத்தாவர தண்டில் உணவை சேமிக்கிறது? எத்தாவரம் தண்டில் உணவை சேமிக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உருளைக்கிழங்கு தான் உணவை தண்டில் சேமிக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இதில் சரியான இணை எதுனா வைட்டமின் B1 ஃபெரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், எலிசா சோதனை மற்றும் வெஸ்டர்ன் ஃப்ளாட் சோதனை டேஷ் நோய் பாதிப்பு கண்டறிய பயன்படுகிறது? ஆன்சர் எய்ட்ஸ் நோயை கண்டறிய படும் சோதனை என்னென்னா எலிசா சோதனை மற்றும் வெஸ்டர்ன் ஃப்ளாட். நெக்ஸ்ட் கொஸ்டின், இவற்றில் எது தவறாக பொருந்தியுள்ளது? தவறாக பொருந்தியுள்ளது ஆப்ஷன் ஏ, தீப்பாறை சுண்ணாம்பு பாறைன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சதுப்பு நில காடுகள் டேஷ் மாவட்டத்தில் அமைந்துள்ளன? சதுப்பு நில காடுகள் கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று அறிவு புலப்பெயர்ச்சி என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட கல்விசார் இடப்பெயர்வோடு தொடர்புடையதாகும். வாக்கியம் ஏ, அறிவு புலப்பெயர்ச்சிக்கு வேலைவாய்ப்பின்மை மற்றும் தகுதிக்கேற்ப வேலையின்மையே காரணமாகும். வாக்கியம் பி பிறந்த நாடு எதிர்கால தலைவர்களையும் திறமைசாலிகளையும் பெறுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி, வாக்கியம் ஏ சரி, பி தவறானது. பிளாட்டினம் உற்பத்தியில் உலகிலேயே மிகப்பெரிய நாடு எது? பிளாட்டினம் உற்பத்தியில் உலகிலேயே மிகப்பெரிய நாடு தென்னாப்பிரிக்கா. புவி டேஷ் துளையிட்டு எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்படுகின்றன? புவி டேஷ் துளையிட்டு எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்படுகின்றன? மேலோட்டில், புவியோட மேலோட்டில் தான் துளையிட்டு எண்ணெய் கிணறுகள் அமைக்கப்படுறாங்க. நெக்ஸ்ட், தவறான இணையை கண்டறிய சொல்லியிருக்காங்க. மங்கள் பாண்டே ஃபராக்பூர் கரெக்டு. ராணி லட்சுமி பாய் ஜான்சி ரைட்டு. வேலு நாச்சியார் சிவகங்கை ரைட்டு. கட்டபொம்மன் நெற்கட்டும் செவல் கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறானது. நெற்கட்டும் செவல் யாருன்னா புலிதேவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐரோப்பியாவிலிருந்து இந்தியாவிற்கு நேரடி கடல் வழியை கண்டுபிடித்தவர் யார்? ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு நேரடி கடல் வழியை கண்டுபிடித்தவர் வாஸ்கோ ட காமா. இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வலியுறுத்தியவர் யாருன்னா கபீர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1964 உருவாக்கப்பட்ட பாலஸ்தீன விடுதலை இயக்கத்தின் மகத்தான தலைவர் யார்? ஆன்சர் யாசர் அரபாத். 1893 ஆதி திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை உருவாக்கியவர்? ஆதி திராவிட மகாஜன சபை எந்த வருஷம் உருவாக்கப்படுதுன்னு கேட்பாங்க. 1893. யார் உருவாக்குனாங்கன்னா ரெட்டைமலை சீனிவாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று குடியரசுத் தலைவர் இந்திய ஆயுதப்படையின் தலைமை தளபதி ஆவார். காரணம், குடியரசுத் தலைவர் நாட்டின் தலைவராகவும் மிக உயர்ந்த பதவி நிலைமையும் வகிக்கின்றார். ஆன்சர் கூற்று சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. உள்ளாட்சி அமைப்புகளை
1882 இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர். உள்ளாட்சி அமைப்புகள் வந்து எப்போ வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்பாங்க. 1882. யார் வந்து அறிமுகப்படுத்தினார்னா ரிப்பன் பிரபு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? பிரிக்ஸ் அமைப்பின் தலைமையகம் சைனாவில் இருக்குது. மத்திய மாநில அரசாங்கங்கள் இடையிலான சிக்கல்களை தீர்த்து வைக்கும் அமைப்பு. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான சிக்கல்களை தீர்த்து வைக்கும் அமைப்பு வந்து உச்சநீதிமன்றம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவாக உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளது? பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ள மாநிலங்கள் வந்து பஞ்சாப் மற்றும் ஹரியானா. பொருளாதாரத்தில் நோபல் பரிசு வென்றவர் யார்? பொருளாதாரத்தில் நோபல் பரிசு வென்றவர் வந்து அபிஜித் பானர்ஜி. கீழ்கண்டவற்றுள் எது நேர்முக வரி? கீழே வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நேர்முக வரின்னு எதுன்னு கேட்டிருக்காங்க. எதுனா வருமான வரி. பேலன்ஸ் இருக்கிறது ஃபுல்லாக மறைமுக வரி. 2011 கணக்கெடுப்பின் படி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் பாலின விகிதம் அதிகமாக உள்ளது? ஆன்சர் நீலகிரி. 1969 வங்கிகள் நாட்டுடைமையாக்கல் செயல்பாட்டில் உள்ளது. ஐசிஐசி என்பது தேசியமயமாக்கப்பட்ட வங்கி. ஆன்சர் வந்து 1 மட்டும்தான் வந்து சரி. இந்தியாவில் பங்கு சந்தைகளை ஒழுங்குபடுத்துவது எது? இந்தியாவில் பங்கு சந்தைகளை ஒழுங்குபடுத்துவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம். தெகிரி அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? தெகிரி அணை வந்து எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளதுன்னா பாகீரதி. குறுகிய நில எல்லையை இந்தியா எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறது? குறுகிய நில எல்லையை வந்து இந்தியா எந்த நாட்டுடன் பகிர்ந்து கொள்கிறதுனா ஆப்கானிஸ்தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் கல்கத்தா. நெக்ஸ்ட் 34, பின்வருவனற்றுள் சரியானவை எவை? கூற்று, தீபகற்ப பீடபூமி எனப்படும் தக்கான பீடபூமியில் தமிழ்நாடு அமைந்துள்ளது. தமிழ்நாடு வந்து எந்த பீடபூமியில் அமைந்துள்ளதுன்னா தக்கான பீடபூமியில். காரணம், இப்பகுதி கிரேட்டேரியஸ் காலத்தில் பிரிந்து சென்ற கோண்டுவானா நிலப்பகுதியில் உருவான பகுதியாகும். இது வந்து கூற்று காரணம் இரண்டுமே வந்து சரி. ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து 2 ஆப்ஷனும் ஒரே மாதிரியே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் ஆன்சர் கீழே வந்து ஆன்சர் வந்து சி மற்றும் டி கரெக்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காரணம் சரியான விளக்கம் அல்ல கூற்றிற்கு. கூற்றிற்கு வந்து காரணம் வந்து சரியான விளக்கம் அல்ல. இந்த ஆன்சரையும் எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து ஆப்ஷன் டி, கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக்க. மலை வாழிடங்கள் அதோட மாநிலங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. முசோரி வந்து எந்த மாநிலத்தில் இருக்குன்னா உத்தரகாண்ட். சிம்லா வந்து இமாச்சல் பிரதேசத்தில் இருக்குது. மூணாறு வந்து கேரளாவில் இருக்குது. டார்ஜிலிங் வந்து மேற்கு வங்கம். ஆன்சர் ஆப்ஷன் சி. வெள்ளை ஒளி ஒரு ஊடகத்தினுள் செல்லும் போது எந்த நிறம் அதிக வேகத்தில் செல்லும்? ஆன்சர் சிவப்பு நிறம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருள் ஒன்றின் மின்துகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படுத்தப்படும் கருவி. பொருள் ஒன்றின் மின்துகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படும் கருவி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நிலை மின்காட்டி. நெக்ஸ்ட், V = IR. மேற்கூறிய சமன்பாடு ஜார்ஜ் சைமன் ஓம் என்பவரால் நிறுவப்பட்டது. மேற்கூறிய சமன்பாட்டில் V என்பது மின் அழுத்தத்தையும், I என்பது மின்னோட்டத்தையும், R என்பது மின்தடத்தையும் குறிக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கரெக்டானது வந்து என்னென்னா 1 மட்டும்தான் வந்து சரி. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். எந்த அணுக்கரு இணைவினால் சூரியனில் ஆற்றல் உருவாகிறது? எந்த அணுக்கரு இணைவினால் சூரியனில் ஆற்றல் உருவாகிறது? ஹைட்ரஜனிலிருந்து ஹீலியம். ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் கிரையோஜெனிக் இயக்கு பொருட்கள். ராக்கெட்டில் பயன்படுத்தப்படும் கிரையோஜெனிக் எதிர்ப்பு பொருட்கள் இயக்கு பொருட்கள் வந்து எதுனா மிக குறைந்த வெப்பநிலையில் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள். குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுபவர்கள் வந்து யாருன்னா ராஜ்யசபாவுக்கு 12 உறுப்பினர்கள். நாடாளுமன்றத்தில் எந்த அவை நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவையாக அறியப்படுகிறது? நாடாளுமன்றத்தின் எந்த அவை நாடாளுமன்றத்தின் நிரந்தர அவையாக அறியப்படுகிறதுனா மாநிலங்களவை. தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு. ஆன்சர் 30 நாட்கள். இந்திய தேர்தல் முறை டேஷில் பின்பற்றப்படும் தேர்தல் முறைகளை பின்பற்றி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆன்சர் இங்கிலாந்தில். நெக்ஸ்ட் வந்து பொறுத்துங்க. குடியுரிமை சட்டம். குடியுரிமை சட்டம் வந்து 1955. முகவுரை வந்து ஜவஹர்லால் நேரு. செம்மொழி தமிழ் வந்து எப்போ வந்து ஆக்குனாங்கன்னா 2004. நெக்ஸ்ட் வந்து குறு அரசியல் அமைப்புங்கிறது வந்து 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை தான் குறு அரசியல் அமைப்புன்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. எந்த சட்டம் பர்மாவை இந்தியாவிலிருந்து பிரித்தது? ஆன்சர் இந்திய அரசு சட்டம் 1935. ராமநாத சிற்றரசை
தொடங்கி வைத்த நாயக்கர் யார்? ராமநாத சிற்றரசை தொடங்கி வைத்த நாயக்க அரசர் வந்து முத்துகிருஷ்ணப்பர். மாங்குளம் கல்வெட்டு பாண்டியன் நெடுஞ்செழியன் பற்றி கூறுகிறது. மாங்குளம் கல்வெட்டு தமிழ் பிராமி எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டவை. 1, 2 ரெண்டுமே வந்து சரியானது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட கூற்றுகளில் எவை உண்மை? சங்க காலத்தில் அரசரிமை பரம்பரையானது. அரசர் கோ என அழைக்கப்பட்ட. ஆன்சர் வந்து 1, 2 ரெண்டுமே வந்து சரி. நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன் புனித டேவிட் கோட்டை. புனித டேவிட் கோட்டை வந்து எங்கே இருக்குன்னா கடலூரில் இருக்குது. புனித ஜார்ஜ் கோட்டை வந்து சென்னையில் இருக்குது. புனித வில்லியம் கோட்டை வந்து கல்கத்தா. புனித லூயிஸ் கோட்டை பாண்டிச்சேரியில் இருக்குது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனற்றில் எது உணவு மற்றும் தர கட்டுப்பாட்டு நிறுவனம் அல்ல? கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் வந்து எது வந்து உணவு மற்றும் தர கட்டுப்பாட்டு நிறுவனம் அல்லனா? ஆன்சர் ஆப்ஷன் சி, FICCI. 52வது கேள்வி, பெர்னிஷியஸ் இரத்த சோகையை ஏற்படுத்தும் உயிர்ச்சத்து குறைபாடு. ஆன்சர் ஆப்ஷன் பி, சயனோகோபலமைன். சிதைப்பவைகளுக்கு எடுத்துக்காட்டுகள் டேஷ் மற்றும் டேஷ் ஆகும். இது வந்து கவர்மெண்ட் ஆன்சர் கீழே வந்து ஆன்சர் ஆப்ஷன் ABC இது 3ல் எது போட்டிருந்தாலும் கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. பாக்டீரியாக்கள், பூஞ்சைகள், பாக்டீரியாக்கள், லைக்கன்கள், பூஞ்சைகள், லைக்கன்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளி மாசு குறித்த சரியான வாக்கியத்தை கண்டறிய சொல்லியிருக்காங்க. வாக்கியம் 1 இனிமையற்ற இரைச்சலான ஒளி. வாக்கியம் 2 மனசோர்வு மற்றும் அழுத்தத்தை குறைக்கிறது. ஆன்சர் வந்து 1 மட்டும்தான் வந்து சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துங்க. புலிகள் பாதுகாப்பு சட்டம். புலிகள் பாதுகாப்பு சட்டம் வந்து எந்த வருஷம் கொண்டுட்டு வந்தாங்கன்னா 1973. யானைகள் பாதுகாப்பு சட்டம் 1992. கடல் ஆமைகள் பாதுகாப்பு சட்டம் 1999. இந்திய காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு சட்டம் 2020. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. தமிழ்நாடு காவல்துறையால் குடிமக்கள் பாதுகாப்புக்காக சமீபத்தில் தொடங்கப்பட்ட கைபேசி செயலியின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் காவல் உதவி. தமிழ்நாட்டில் எங்கு நீருக்கடியில் தொல்லியல் தளம் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் பூம்புகார். சுங்க சாவடிகளில் அமைந்துள்ள பாஸ்டாக்கில் எந்த அலைக்கதிர்கள் உபயோகப்படுத்தப்படுகின்றன? ஆன்சர் ரேடியோ அலைவரிசை. நாடு சுதந்திரம் பெற்ற வருடம் வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா வந்து எந்த வருஷம் வந்து சுதந்திரம் பெற்றதுன்னா 1948. நெக்ஸ்ட் வந்து சைனா வந்து 1949. பங்களாதேஷ் வந்து 1971. பாகிஸ்தான் 1947. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. கீழடியில் கேட்ட தாலாட்டுக்கள் என்ற நூலின் ஆசிரியர். கீழடியில் கேட்ட தாலாட்டுக்கள் என்ற நூலின் ஆசிரியர் ஈரோடு தமிழின்பன். வெற்றிட குடுவையை கண்டுபிடித்தவர். வெற்றிட குடுவையை கண்டுபிடித்தவர் வந்து ஜேம்ஸ் திவார். குடைராட்டினத்தில் சுற்றும்போது நீங்கள் வெளிநோக்கிய திசையில் இழு விசையை உணர்கிறீர்கள். இவ்விசைக்கான காரணம் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. மைய விலக்கு விசை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. வளிமண்டல அழுத்தம். வளிமண்டல அழுத்தம் வந்து பாஸ்கல். விசைங்கிறது வந்து நியூட்டனுக்கு. நிறையோட அலகு வந்து என்னன்னா கிலோகிராம். அடர்த்தி வந்து கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒளியின் செறிவானது எந்த அலகால் அளவிடப்படுகிறது? ஒளியின் செறிவானது எந்த அலகால் அளவிடப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து டெசிபல். நெக்ஸ்ட் கொஸ்டின், நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ் இம்மதிப்பிற்கு சமமானது. 100 டிகிரி செல்சியஸுங்கிறது வந்து எந்த மதிப்பிற்கு சமமானதுன்னா 212 டிகிரி ஃபாரன்ஹீட். எந்த நாடு ஃபிஃபா 2022 உலகக்கோப்பையை நடத்த உள்ளது? 2022 வந்து உலகக்கோப்பையை நடத்திய நாடு வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கத்தார். நெக்ஸ்ட் 67வது கேள்வி, நாட்டோ என்பது ஒரு வெளித்தரப்பினர் தாக்குதலில் இருந்து உறுப்பு நாடுகளுக்கு பரஸ்பர பாதுகாப்பிற்காக நிறுவப்பட்டது. 2 ரஷ்யா நாட்டோவின் உறுப்பினராக உள்ளது. மேலே தொடக்கத்தில் உள்ள எந்த கூற்று வந்து சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஏ 1 மட்டும்தான் வந்து சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கோல்டன் குளோப் விருதை பெற்ற முதல் இந்தியர் யார்? கோல்டன் குளோப் விருதை பெற்ற முதல் இந்தியர். ஆன்சர் ஏஆர் ரகுமான். UAVயின் விரிவாக்கம். UAVயின் விரிவாக்கம் வந்து அட்வான்ஸ் ஏரியல் வாகனம். ஆன்சர் ஆப்ஷன் பி. உலக யோகா தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 21.
நமது நோய் தடைக்காப்பு மண்டலத்துடன் தொடர்புடைய ஹார்மோன் வந்து எதுனா தைமோசின். நெக்ஸ்ட் கொஸ்டின். கூற்று மைட்டோகாண்ட்ரியாக்கள் செல்லின் ஆற்றல் உலைகள் என்று அழைக்கப்படுகிறது. காரணம் அவை மிகையாற்றலை பெற்ற ஏடிபி மூலக்கூறுகளை உருவாக்குகின்றன. ஆன்சர் வந்து கூற்று காரணம் இரண்டும் வந்து சரியானது. நெக்ஸ்ட் பொறுத்துக்க. உயிர்ச்சத்துங்கிறது வந்து என்னதுன்னா கொய்யா. அவகடா வந்து அதிக அளவு கொழுப்பு கொண்டது. சீத்தாப்பழம் வந்து இரும்பு சத்து கொண்டது. கரோட்டினாய்டுகள் கொழுப்பில் கரையக்கூடிய நிறமி. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின். எலும்புகளை வலுவிழக்க செய்து அவற்றை உடைக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு செல்லும் நோய் எது? ஆன்சர் ஆஸ்டியோஃப்ரோசிஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. கூற்று 1. காய்கறிகளை நீரில் சமைக்கும் போது உயிர்ச்சத்து சி இழக்கப்படுகிறது. கூற்று 2. உயிர்ச்சத்து சி நீரில் கரையும் தன்மை கொண்டது. ஆன்சர் கூற்று 1 மற்றும் 2 ரெண்டுமே வந்து சரியானது. ஜேம்ஸ் சாட்விக் கண்டுபிடித்த துகள் வந்து நியூட்ரான். 77வது கேள்வி. இரும்பு பொருட்கள் துருப்பிடித்தலில் நடைபெறும் வினை ஆக்சிஜனேற்றம் ஆகும். காரணம் ஏனெனில் இரும்பு அதன் ஆக்சைடுகளாக மாற்றப்படுகிறது. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. சரியான அமிலம் மற்றும் அதன் பயன்களை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. வினிகர் வந்து உணவுப் பொருள் கெட்டு போகாமல் இருக்க தான் வந்து பயன்படுது. தாஜ்மஹால் மஞ்சள் நிறமாக மாறுவதற்கு எந்த வாயு முக்கிய காரணமாகிறது? தாஜ்மஹால் வந்து மஞ்சள் நிறமாக மாறுவதற்கு எந்த வாயு வந்து காரணமாக இருக்குன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு. பொதுவாக அதிக அளவில் பயன்படும் சமையல் வாயுவில் உள்ள எல்பிஜி என்பது. பொதுவாக அதிக அளவில் பயன்படுத்தப்படும் சமையல் வாயுவில் உள்ள எல்பிஜிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. திரவமாக்கப்பட்ட பெட்ரோலிய வாயு. இதோட வந்து ஜென்ரல் நாலேஜில் கேட்கப்பட்ட 2024 கேட்கப்பட்ட 80 கேள்விகள் வந்து முடிஞ்சிச்சு. இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.